ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை பற்றின பேசிக்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரோ எல்லாமே சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்க்கு போகலாம். சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லலாம். எல்சிஎம்ங்கிறது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஓட மல்டிபிள் எவ்வளோவா இருக்கும்? 2, 4, 6, 8 அதெல்லாமே 2ஓட மல்டிபிள் இல்லைங்களா? ஸோ 4 அப்படின்னா 4ஓட மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கும்? 4, 8, 12, 16, 20 அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஓட மல்டிபிள்ஸ். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மல்டிப்பிளில் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 8 காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது, 12 காமனாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய காமனாக இருக்குது. பட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா லீஸ்ட்னால் லோ. ஸோ லோ காமனாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் லோவாகவும் இருக்கணும். அப்போ வந்து 4 தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து எல்சிஎம் ஆஃப் 2, 4 வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ 10 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் நான் என்ன எழுதியிருக்கேன்னா 1, 2, 5, 10 அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுக்கு 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது 10க்கு அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த தீஸ் நம்பர்ஸ் டிவைட்ஸ் 10 வித்தவுட் எனி ரிமைண்டர். இப்போ இந்த 10 எந்த நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குற நம்பரை ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுதோ அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 2 எடுத்துட்டோம்னா 10 வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணும், 5 எடுத்துட்டோம்னா ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணும். இதுவே 3, அதுக்கப்புறம் 4, 7 இதெல்லாமே வந்து ரிமைண்டரோடு டிவைட் பண்ணும். ஸோ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு நம்பரை வந்து எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 18 அப்படின்னா 1, 2, 3, 6, 9, 8 இதெல்லாமே டிவைட் பண்ணும். 6ஓட ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே. சரிங்களா? இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ வந்து காமன் ஃபேக்டர், ஸோ ஹையஸ்ட்டாக இருக்க காமன் ஃபேக்டர். இப்போ 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, பட் அது லீஸ்ட்டாக இருக்குது. காமனாக இருக்குது, பட் லீஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? இதுவே 6 இது காமனாக இருக்கிறது. அடுத்தது என்னது? 6 வந்து காமனாக இருக்குது. ஸோ 2 பெருசாக 6 பெருசான்னு பார்க்கும்போது 6 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு 6 அப்படின்னு சொல்லி போடும். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம எல் டிவிஷன் மெத்தட்லேயும் நம்ம போடலாம். இப்போ எல்சிஎம்க்கு 12 வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 2ஆல் போடல இல்லைங்களா? 6, 2, 12, 13 நம்ம பண்ண முடியாது. ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். திரும்பி 2ஆல் பண்ணிங்கன்னா 3, 2, 6, 13 வந்து பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்சிஎம் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா 24, 12, 100 அப்படின்னு இருக்குங்களா? இப்போ 2 வந்து இப்போ 2ஆல் பண்ணால் 12, 2, 24, 6, 2, 12, 25, 2, 100. சரிங்களா? இப்போ 12, 6 2ஆல் வகுக்க முடியும், பட் 25 வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. ஸோ நம்ம எல்சிஎம் மாதிரி சரி 12, 6ஐயும் 2ஆல் போட்டுக்கலாம், 25 வந்து அப்படியே இறக்கிக்கலாம் அப்படின்னா ஹெச்சிஎஃபால் பண்ண முடியாது. ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் வந்து இந்த 2 அப்படிங்கிறத மட்டும் நம்ம போடணும். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து 2ஐயும் 3ஐயும் நான் வந்து கோப்ரைம் நம்பர்னு சொல்கிறேன். எப்படின்னா, கோப்ரைம் நம்பர்ஸ் ஆர் நாட் டிவைசபிள் பை காமன் நம்பர். இப்போ 2, 3 அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து 2, 3 இருக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 2, 3ஐ நீங்கள் வந்து காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா? தனியாக 2ஆல் ஒரு டைம் பண்ணணும், திரும்பி 3ஆல் ஒரு டைம் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு 4ஐயும் 6ஐயும் நம்ம வந்து கோப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன் நம்ம கோப்ரைம் நம்பர்னு சொல்ல முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே வந்து 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2, 2, 4, 3, 2, 6 அப்படின்னு நம்ம ஒரு காமனான ஒரு நம்பரால் டிவைட் பண்ணலாம். ஸோ கோப்ரைம் நம்பர்னால் என்னது? ஆர் நாட் டிவைசபிள் பை காமன் நம்பர்ஸ். அதை தான் நம்ம வந்து கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 1. இப்போ வந்து 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் வந்து 1 இருந்ததுன்னா
அதை வந்து நம்ம கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது ஒரு கோப்ரைம் நம்பர் கொடுத்துட்டு அதோடைய எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஒன்றே இல்லை, அந்த 2 நம்பர், அந்த கோப்ரைம் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட ப்ராடக்ட் தான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதாவது இந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணால் வர ஆன்சர், மல்டிபிள் பண்ணால் வர ஆன்சர் தான் எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்ஸ் போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 70 and 90, 70க்கும் 90க்கும் ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ எல் டிவிஷன் மெத்தடில் போடலாம். இப்போ 70 90 நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? 70 90 போட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து காமனாக வந்து 10ஆல் போகும் இல்லைங்களா? 7 10 70, 9 10 90. பட் 7 9 பார்த்திங்கன்னா போகவே போகாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் இருந்தால் பண்ணலாம், இல்லைனா விட்டுறணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 10 தான். சரிங்களா? இதுவே எல்சிஎம் இருந்தால் எப்படி வரும், திரும்பியும் இதை வந்து இதுக்கு 7ஆல் பண்ணால் 1 9. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும் இல்லைங்களா? 10 70, 70 × 9 அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? 70 × 9, 9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 63. ஸோ இப்போ வந்து எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 630. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம்மில் பாருங்கள், ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஹிண்ட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இதுக்கு என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சிஎஃப் இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் பவர்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர். அப்போது காமனாக இருக்கிறதோட லீஸ்ட் பவர், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க பவர் தான் வந்து ஹெச்சிஎஃப். ஆப்போசிட்டாக தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2, இப்போ 2 எடுத்துட்டிங்கன்னா இது 2ல் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. ஸோ 2 காமன் கிடையாது. பட் வந்து 3 வந்து காமனாக இருக்குது. சரிங்களா? 3 வந்து காமனாக இருக்குது. ஓகே, அடுத்தது எது காமனாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5 காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் 7 காமனாக இருக்குது. அப்புறம் 11 இல்லை. ஸோ 3லேயுமே காமனாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம காமன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க, லீஸ்ட் பவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ லீஸ்ட் பவரில் இப்போ 3ல் லீஸ்ட் பவர் எது, ரொம்ப கம்மியான பவர் 3² இல்லைங்களா? அடுத்தது 5ல் ரொம்ப லீஸ்ட் பவர் இது வந்து 5^1ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இது வந்து 5^1 இன்ட்டு இதை வந்து 7^1ன்னு எடுத்துக்கலாமா? இதான். ஸோ வந்து ப்ராடக்ட் ஆஃப் லீஸ்ட் பவர்ஸ் ஆஃப் காமன் ஃபேக்டர். இப்போ இது வந்து 9 வருமா? 9 5 45, 45 × 7 எவ்வளோ? 7 5 35, 5 மிச்சம் 3, 7 28, 9 30 31. ஸோ 315. ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சாரி. நான் வந்து இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பவர் தான் எடுக்கணும், நான் 3² எடுத்துட்டேன் இல்லைங்களா? சாரி, இங்கே வந்து 3^1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ 3 15, 15 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 105. சரிங்களா? ஸோ 105 தான் இதோட ஹெச்சிஎஃப். ஓகே, சாரி. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து எல்சிஎம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹையஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் காமனாக இருக்கிறது எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இதில் பட் வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3லேயும் இருக்குது. சரிங்களா? இந்த 2 வந்து இந்த 3லேயும் இருக்குது. ஸோ இது ஒரு பேரை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5 வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. 7 அதே மாதிரி 3 சைடும் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 5 7 3 இருக்குது. பட் 2ல் ஹையஸ்ட் பவர் எதே நம்மளுக்கு 2^4. ஓகேங்களா? அதே மாதிரி 5ல் வந்து ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5². அப்புறம் 7ல் வந்து ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7². சரிங்களா? 2^4 5² × 7². ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19600 அப்படின்னு கிடைக்கும். ஓகே,
புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் வந்து நான் வச்சுக்கணும். எல்சிஎம் அப்படின்னா அதோட ஆப்போசிட்டு ஹையஸ்ட் எடுத்துக்கணும். காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா காமனாக இருக்கிறதுல லீஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? பவரில் வந்தால். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 4/5, 5/6 அண்ட் 7/15. ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? நல்லா பாருங்கள். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபார்முலா என்னென்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர்ஸ் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர்ஸ். LCM of fractions equal to LCM of numerators divided by HCF of denominators. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா HCF ஃபைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ HCF ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க கொடுத்துருக்காங்க? HCF of numerator. ஸோ HCF of numeratorல இருக்க வேல்யூ போடுங்க 4, 5, 7. அதே மாதிரி LCM of denominator. ஸோ LCM of denominatorல இருக்க வேல்யூனா 5, 6 and 15. 5, 6 and 15. ஓகேங்களா? இப்போ 4, 5, 7க்கு நீங்கள் HCF கண்டுபிடிங்க. இப்போ இதுக்கு காமனாக டிவைட் பண்ணுறது 1 தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ 4, 5, 7. அப்போது இதுக்கு வேல்யூ வந்து 1. சரிங்களா? இப்போ LCM கண்டுபிடிக்கலாம். நம்மளை வந்து 5, 6, 5க்கு எல்சிஎம் 15க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 5ஆல் போட்டிங்கன்னா 4 5 5 6 அப்படியே இறக்கிக்கலாம். 3 5 5. திரும்பி 3ஆல் போட்டிங்கன்னா 1 2 3 6 1 3 3. இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 3 15, 15 2 30. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 30. ஸோ இப்போ இதோடைய ஆன்சர் வந்து 30. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் அந்த இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1/30. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட்டு வந்து எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்சிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். இப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 4, 5 and 7. ஓகே டிவைடட் பை HCF of denominator. Denominator என்ன கொடுத்துருக்காங்க? 5, 6 and 15. ஓகே இப்போ நம்ம 4, 5, 7க்கு எல்சிஎம் எடுக்கலாம். சரிங்களா? 4, 5, 7. இப்போ இது காமனாக எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 4ஆல் போட்டோம்னா 5, 7. திரும்பி 5ஆல் போட்டோம்னா 1, 1, 7. திரும்பி 7ஆல் போட்டோம்னா 1, 1, 1 வரும். அப்போ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ ஸ்டெப்புக்கு 4ஆல் போட்டுட்டு 1, 5, 7 போட்டுக்கிறீங்க. இப்போ திரும்பியும் இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 5 20. 20 × 7 எவ்வளோ? 140. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 140ன்னு வரும். இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ண முடியுமானா இங்கே நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். இதுக்கு ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா 5, 6, 15க்கு 5க்கும் 15 5ஆல் போகும். பட் 6 வந்து 5ஆல் வகுக்க முடியாது. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ஆல் மட்டும்தான் போகும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து 140 டிவைடட் பை 1. அப்போது எல்சிஎம்மோட வேல்யூ என்னது? 140. ஓகே புரியுதுங்களா? ஸோ இந்த சம் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த எல்சிஎம் ஆஃப் 2 numbers இஸ் 864. ஓகேங்களா? அதாவது 2 நம்பர் என்னன்னு கொடுக்கல. பட் அதோட எல்சிஎம் வந்து 864ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தேர் ஹெச்சிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஹெச்சிஎஃப் இஸ் 144. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் 288 ஃபைண்ட் த அதர் நம்பர். சரிங்களா? அதாவது ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் என்னன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹெச்சிஎஃப் நம்மளுக்கு எல்சிஎம் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு 864 அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஹெச்சிஎஃப் என்னன்னு தெரியும், 144ன்னு தெரியும். இதில் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர். அப்போ ஒரு நம்பர் வந்து எனக்கு 288ன்னு தெரியும். இன்னொரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா 432 அப்படின்னு வரும். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 432. ஓகேங்களா? ஓகே இதெல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரிங்களா?
the LCM of two numbers is 4 times their HCF. ஓகேங்களா, ரெண்டு நம்பருடைய LCM வந்து HCF விட 4 மடங்கு இருக்குது. சரிங்களா, சரி ஆமாம், HCF விட 4 மடங்கு இருக்குது. அப்போது எல்சிஎம்மோடதும் ஹெச்சிஎஃபோட சம்மு வந்து 125ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் வந்து 100னா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லைனில் இருக்கிறத நம்ம போடுவோம். த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 4 times their HCF. அப்போது எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து எப்படி போடலான்னா 4 times the HCF அப்படின்னு நம்ம போடலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் சம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் 125. அப்போது எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் இதோட சம் வந்து எனக்கு என்ன 425ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எல்சிஎம்முக்கு பதிலாக நம்ம 4HCF சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ 4HCF ப்ளஸ் HCF விச் இஸ் ஈக்குவல் டு 425. அப்போ இது என்ன வரும்? 5HCF விச் இஸ் ஈக்குவல் டு 425. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம HCF கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வரும்? HCF விச் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு வரும். HCF ஈக்குவல் டு 25. ஓகேங்களா, சரி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? HCF வந்து நம்மளுக்கு 25ன்னு கிடச்சிருச்சா? அப்போ இதில் இருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணலாமா? அப்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 4 into HCF. அப்போ 4 into 25 எவ்வளோ ஆன்சரு? 100. சரிங்களா, ஸோ இப்போ எல்சிஎம் வந்து எனக்கு 100ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு HCF வந்து எனக்கு 25ம் கிடச்சிருச்சு. சரிங்களா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? HCF into LCM which is equal to product of two numbers. ஓகேங்களா, அப்போ HCF வந்து எனக்கு 25, LCM வந்து 100. அதில் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பரில் ஒரு நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து 100 into X. ஓகேங்களா, இன்னொரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு 25. அப்போ இன்னொரு நம்பர் நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன டைப்பில் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 2160 and their HCF is 12. நம்பர் ஆஃப் சச் பாசிபிள் பேர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு ரெண்டு நம்பர் எவ்வளோன்னு தெரியாது, பட் அதோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, HCF எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ பாசிபிள் பேர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் போடுறேன். இப்போ HCF வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ப்ராடக்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 2160 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் நல்லா நினச்சிக்கணும். இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த நம்பர் ரெண்டு நம்பர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த நம்பர் ஷுட் பி மல்டிபிள்ஸ் ஆஃப் HCF ப்ராடக்ட்டுன்னு வந்தால். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பாசிபிள் பேர்ஸ் கேட்டுட்டு இந்த இடத்துல ப்ராடக்ட்டுன்னு வந்தால் இந்த இது நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்பர் ஷுட் பி மல்டிபிள்ஸ் ஆஃப் HCF. இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர் வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் HCFன்னு நான் சொல்லியிருக்கேன்னா அப்போ HCF வந்து 12. அப்போ ஒரு நம்பர் வந்து 12x, இன்னொரு நம்பர் என்னது 12y அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா எழுதலாம். LCM into HCF which is equal to product of two numbers. ஓகேங்களா, ஸோ HCF LCM வந்து 12x into 12y which is equal to 2160. சரிங்களா, இதை நான் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா XYயோட வேல்யூ வந்து எனக்கு 15 அப்படின்னு வரும். சரிங்களா, இப்போ பேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இதில் ப்ராடக்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாமே பெருக்குன்னா 15 வரும்னு பாருங்கள். I 3 5, ஒரு 15 15, I 3 5, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ பேர்ஸ் வருது? 2 பேர் தான் வருது. இதை நீங்கள் திருப்பி 3 5ன்னு வருதுன்னு போடக்கூடாது. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேர் தான் வரும். திருப்பி தலைகளாக திருப்பி போடக்கூடாது. சரிங்களா, ஸோ
ஸோ வந்து நம்மளுக்கு மொத்தம் 2 பேர்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா? சரி, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம இப்படி போட்டுட்டோம். ஓகேவா? இதுவே நிறையா பேர்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸாமில் நிறையா பேர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சம்மில் சொல்லித்தரேன். சரிங்களா? அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ப்ராடக்ட்டுன்னு கொடுத்து பாசிபிள் பேர் கேட்டாங்கன்னா நம்பர் ஷுட் பி மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? நான் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சம்மில் நான் சொல்லித்தரேன். ஓகே, இங்கே பாருங்கள். போன சம்மில் வந்து ப்ராடக்ட் கொடுத்து பாசிபிள் பேர் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல த சம் ஆஃப் 2 numbers is 36, த ஹெச்சிஎஃப் இஸ் 4, தென் த நம்பர் ஆஃப் சச் பாசிபிள் பேர்ஸ் இஸ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்மளுக்கு சம் வந்து கொடுத்துருக்காங்க, 36ன்னு கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி 2 நம்பரை வந்து நம்ம எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த 2 நம்பரும் ஹெச்சிஎஃபோட மல்டிப்பிளாக தான் இருக்கணும். ஸோ வந்து நான் 4x 4yன்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல சம்முன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4x + 4yன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? சம்முங்கிறதுனால ஸோ 4x + 4y இந்த 2 நம்பரோட சம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு 36ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம x + y கண்டுபிடிச்சோன்னா எவ்வளோ வருது? 9 வருது. சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம பேர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் இதே மாதிரி போடுறீங்க 9 9. சாரி, இது வந்து நம்ம ஆட் பண்ண அங்கே வந்து நம்ம மல்டிபிள் பண்ண மாதிரி வரும். இங்கே ஆட் பண்ணால் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 9 வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1ஐயும் 8ஐயும் பண்ணால் வரும், 2 7 பண்ணால் வரும், 3 6 பண்ணால் வரும், 4 5 பண்ணால் வரும். பட் நம்ம இது எல்லாத்தையுமே எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எந்த 2 எடுக்கணும்னா இந்த 2ஐயும் தான் எடுக்கணும். இந்த 2 எடுக்கலாம், இந்த 2 எடுக்கலாம். ஏன் இதையே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது கோப்ரைம்ஸ் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? கோப்ரைம் அப்படின்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த 2 நம்பரையும் காமனாக ஒரு நம்பரால் வகுக்க முடியல, அதாவது 1 தவிர காமனாக ஒரு நம்பரால் வகுக்க முடியலன்னா அதுதான் கோப்ரைம் நம்பர். இப்போ இந்த 3 6ஐயும் 3ஆல் வகுக்கலாம் இல்லைங்களா, 1 தவிர 3ஆல் வகுக்கலாம். பட் இதை வந்து 1ஆல் மட்டும்தான் வகுக்க முடியும். ஸோ நம்ம கோப்ரைம் பேர்ஸ் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எக்ஸாமில் வந்து இது நம்ம போட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நம்மளோட மனசுக்குள்ளே 3 6 அப்படின்னு வந்துச்சுன்னா அது கோப்ரைம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒமிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹிண்ட்டு தான் நம்ம சொல்லலான்னு இருந்தேன். புரியுதுங்களா? கோப்ரைம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் காமனாக வகுக்கிறதுக்கு ஒரு நம்பர் இல்லை, அதாவது 1 தவிர 1 விட்டுட்டு வேறு நம்பர் எதுவும் இல்லைன்னா அதுதான் கோப்ரைம். ஸோ இப்படி தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுவே இதுக்கு மட்டும்தான் சூஸ் பண்ணுமான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ப்ராடக்ட்டுக்கும் சூஸ் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி வந்து நிறையா பேர்ஸ் வரலை அந்த சம்முக்கு, ஸோ நான் சூஸ் பண்ணலை. பட் ப்ராடக்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும், சம்முக்கும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ் வந்து ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம இதில் அடுத்தடுத்தது நம்ம நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தது அப்படின்னா, கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.